கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தவேக பிரச்சார கூட்டத்தில் தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகவும் துயரமான சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட இதுவரை 41 உயிர்கள் பலியாகியிருக்கிறது. அந்த துயரமான ஒரு சம்பவம் தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு மிக மோசமாக, கரூர் மாவட்டத்திற்கு ஒரு கருப்பு தினமாக அந்த துயர சம்பவம் நடந்தது. அந்த துயர சம்பவத்தை ஒட்டி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 28ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து நேரிலே வந்து இறந்தவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு பத்திரிகையாளர் செய்தியை சந்திப்பு நடத்தினார். அப்பொழுது பத்திரிகையாளர் செய்தி சந்திப்பில் அவர் கூறும் பொழுது, இதற்கு முன்னர் தவேக நடந்த பிரச்சார கூட்டங்களில் எவ்வளவு கூட்டம் வந்தது என்பதையெல்லாம் ஆராய்ந்து காவல்துறை அவர்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தமிழகத்தினுடைய மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஒரு அவதூறு செய்தியை எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது அவதூறு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் தவேக மாநாட்டிற்கு, திருச்சி மாநாட்டிற்கு, திருச்சியினுடைய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட பொழுது சில கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்ததாகவும், அதற்கு அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று முறையிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த வகையில் பாதுகாப்புக்கான கட்டுப்பாடுகளை நீங்கள் விதித்திருந்தால் அவர்கள் அதை கடைபிடித்திருக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்க முடியாத கட்டுப்பாடுகள் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வது அது அவர்களுடைய உரிமை. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் ஆளுகின்ற அரசு மீது இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டுவது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கடமை. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த செய்தியை வைத்து மாரத்தான் அமைச்சர் அறிக்கை விடுத்திருக்கிறார். ஆம்புலன்ஸ் செய்தியை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில், அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயண பொதுக்கூட்டம் இதில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பொதுக்கூட்டத்திற்கு இடையில 108 ஆம்புலன்ஸ் வருகிறது. அந்த 108 ஆம்புலன்ஸை தேக்கி அதை செக் பண்ணும் பொழுது அதில் நோயாளிகள் யாரும் இல்லை. அதன் பிறகு அந்த டிரைவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்போனை வாங்கி பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான அழைப்பும் வரவில்லை. அப்படி எந்த விதமான அழைப்பும் வராமல் ஒரு வெறும் ஆளில்லாத ஆம்புலன்ஸை கூட்டத்திற்குள்ளே விடுவது என்பது கூட்டத்தை சீர்குலைக்க செய்கின்ற சதி செயல். எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக மிக அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸை விடுவது என்பது ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய கலைப்பதற்கான ஒரு சதி செயல் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை எங்களுடைய பொதுச் செயலாளர் மிரட்டியதாகவெல்லாம் செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் 15க்கும் மேற்பட்ட அந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடத்தில் கூறி அதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
ஆனால் நீங்கள் ஒரு இடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுக்கூட்டம் ஆரம்பித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் பேச ஆரம்பித்த 10 நிமிடம் கழித்து தொடர்ந்து ஆம்புலன்ஸ் விடுவது என்பது இது கூட்டத்தை சீர்குலைக்க செய்கின்ற சதி செயல். இதை கண்டனத்துக்குரியது. அது மட்டுமல்ல, பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது முட்டுச்சந்தில கூட்டம் நடத்துவதாக சொல்லியிருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார். முட்டுச்சந்தில கூட்டம் நடத்துகிறார்கள், ரோட்டில கூட்டம் நடத்தினால் ஆம்புலன்ஸ் வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு அனுமதி தருவது காவல்துறை. அப்படி கூட்டத்திற்கு அனுமதி தரும் பொழுது ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வேறு வழி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அனுமதி கொடுக்க வேண்டும். முட்டுச்சந்து என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த இடத்திற்கு எதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்பது இங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அணைக்கட்டு பகுதியில் அந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வரும் பொழுது அந்த ஆம்புலன்ஸிற்கு வேறு 2 வழிகள் இருந்தும் கூட்டத்திற்குள்ளே ஆம்புலன்ஸ் அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் அது சதி செயலா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல ரோட்டில் கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வருங்கிறார். சரி, நாங்க ரோட்ல கூட்டம் நடத்துறோம், திமுக இங்க ஆகாயத்திலேயே கூட்டம் நடத்துறாங்க, எல்லா ரோட்ல தான் நடத்துறோம். பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் கூட்டம் நடத்துறது தான் முறை. ஆனா இவரும் முட்டு செந்துங்கிறார், அவரும் முட்டு செந்துங்கிறார். அப்ப எங்க பொதுச் செயலாளர் சொன்னதுல என்ன தவறு இருக்கிறது? இதுக்கு முன்ன நடந்த 4 கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதையெல்லாம் ஆராய்ந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அதேபோல அந்த எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை வைத்துதான் இந்த தாவேகா தொண்டர்கள் ஏதோ ஆம்புலன்ஸை வழிமறித்ததாக சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லை. நாங்கள் ஊடகத்திலும் சோசியல் மீடியாவில் வந்த செய்தி, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அதை 4 பசங்க தேக்குறாங்க. அப்ப தேக்கும் போது என்ன சொல்றாங்க? நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வருது, கூட்டத்துக்குள்ள திரும்பி திரும்பி ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேக்கிறதாக தான் அந்த செய்தி வருது. அதுல அதைத்தான் சொல்றாரு ஒழிஞ்சு மற்ற வேற எதுவும் சொல்லல. அது மட்டும் இல்ல, அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது, அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது, பிணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றார். நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். 40 உயிர்கள், நேற்றையோட சேர்த்து 40 உயிர்கள் இருந்திருக்குது. அதுல குழந்தைகள் அதிகம், பெண்களும் குழந்தைகள் தான் அதிகம். அந்த காட்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம். அது நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் நடக்குது. அப்ப ஆம்புலன்ஸ் ரெடி பண்றாங்க. அந்த இறந்தவர்களுடைய உடலை போஸ்ட்மார்டத்திற்கு பிறகு அவர்களுடைய அந்த அவருடைய வீட்டிற்கோ அல்லது தகனம் செய்வதற்கோ அனுப்பி வைப்பது அரசினுடைய கடமை. 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்றீங்க. 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு இங்க பாருங்க, அதுல கழக மருத்துவ அணி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. இந்த செயலை நீ என்னன்னு சொல்லுவீங்க? அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான்? பணத்தின் மீது அரசியல் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் பத்தி சொல்ற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும். குடிக்கிற தண்ணி பாட்டில்ல ஸ்டிக்கர் இருக்குது. மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. அன்னைக்கு 39 பேர் இறந்து மார்ச்சுரியில அடுக்கி வச்சிருக்காங்க. பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது. தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில தண்ணி கொடுக்கறீங்க. ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக. அப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதுல அரசியல் பண்ற நீங்க எங்களுடைய பொதுச் செயலாளரை அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்ற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இந்த முட்டுச்சந்துன்னு சொல்றக்கூடிய அமைச்சர்கள் அந்த இடத்துல கூட்டம் நடத்திருக்காங்களா இல்லையாங்கிறத அவங்க சிந்திச்சுட்டு பேசணும். பைபாஸ்ல அவங்க ஒரு கூட்டம் நடத்தினாங்க.
ஆனா தேசிய நெடுஞ்சாலையை தடை செஞ்சு எல்லா போக்குவரத்தையும் மாத்தி ரூட்டை மாத்தி 20 கிலோமீட்டர் 30 50 கிலோமீட்டர் எல்லாம் சுத்தி போய் அந்த கனரக வாகனங்கள்லாம் போய் அந்த சிங்கிள் ரோட்ல போய் மாட்டி பெரிய துன்பத்துக்கு ஆளானாங்க. பெரிய போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டது. அதை பத்தியெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறதில்ல. நீங்க கேட்கணும். அதெல்லாம் அரசாங்க பள்ளி லீவ் விட்டாங்களா இல்லையா? எந்த அறிவிப்புல லீவ் விட்டாங்க? தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து மாற்றம் எதுவும் எந்த யாரு இது கொடுத்த அதிகாரம் கொடுத்தது? அல்ல மாத்தி விட்டாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கும்பல் எவ்வளவு வருதுங்கிறது தெரியாம ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு போலீஸ் அதிகமா இருந்தது 500 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு நாங்க எண்ணி பார்க்கறதுல நாங்க தெரியல எங்களுக்கு. ஆனா சோசியல் மீடியால வருது 50 போலீஸ் இருந்தாங்கன்னு சொல்லி போய் சோசியல் மீடியால வந்திருக்குது. இதையெல்லாம் தீர விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரணை வேணும். எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த கோரிக்கை தான் வச்சிருக்காரு. மருத்துவமனை நேற்றைய பொழுது ஒரு 10-11 மணி வரைக்கும் இந்த முழுக்கை திமுக நபர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. பாஜக வரும்போது அடிச்சு இந்த செயலை எப்படி பார்க்கணும்? அப்படி இல்லை. அடிச்சு விரட்டுறதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் என்ன அவங்களுக்கு எழுதியா கொடுத்துருக்கு? அப்படிலாம் கிடையாது. நாங்க இருந்தோமே 3:30 மணி வரைக்கும் நாங்க இருந்தோம். நாங்க 200 பேர் அங்க இருந்தோம். தெரியல, அதை பத்தி எனக்கு தெரியாது. அன்னைக்கு இரவு முதலமைச்சர் இங்க வர வரைக்கும் எங்களுடைய கழக தொண்டர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தலின்படி இங்கே இருந்தோம். 3:30 மணி வரைக்கும் இங்க இருந்துட்டு தான் போனோம். காலையில 8 மணிக்கு எங்க பொதுச் செயலாளர் வந்தாரு. அவர் அதுக்கப்புறம் எல்லார் வீட்டுக்கும் நாங்க நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் இனி எங்குமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தினுடைய வேண்டுதல். அது அந்த அவருடைய முடிவு. அது நாம போய் கருத்து சொல்ல முடியாது. விஜய் தொடர்ந்து திமுகவை நேரடியாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. அப்பவும் அதிமுகவை விமர்சனம் செஞ்சாரு. அவர் கூட கூடக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ஏன்னா திருச்சியா இருக்கட்டும், திருவாரூரா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அவருக்கு ஒரு மேஜரான கூட்டம் இருக்குது. இதை பார்த்து தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாமா சொல்லிக்கிறேன்? இது கற்பனையான கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கூட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சரை பற்றி அவர் பாடல் பாடுறதுதான் அந்த ஆர்வம் இருக்கு. அப்பதான் கூட்ட நெரிசல் வந்தது, அதனாலதான் இந்த ஸ்டாம்பீட் நடந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நான் தான் போய் சொல்லிட்டேன். அப்பவே சொல்லிட்டேன். அவர் பாட்டு பாடுறாரு, லைட் ஆஃப் ஆகுது, செருப்பை வீசுறாங்க, ஆம்புலன்ஸ் உள்ள வருது, தள்ளுமுள்ளு ஏற்படுது. இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோட சோசியல் மீடியால வந்திருக்கு. அதை வச்சுதான் நானும் சொல்றேன். காவல்துறை அந்த எஃப்ஐஆர்ல விஜய் தாமதமா வந்ததாலதான் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு இல்ல, எங்க பொதுச் செயலாளரும் சொன்னார் தாமதத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. எத்தனை மணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. 12 மணி 1 மணிக்கு சொன்னாங்க. அவர் 6:30 மணி 7 மணி இருக்குன்னு வந்தாரு. ஆனா அந்த தாமதம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்.